செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையில் நோன் வேல்பட்டழிந்தது வேலையோ சூரனோ வெற்போம் அவன் கால்பட்டழிந்தது எங்கு என் தலைமேலையன் கையெழுத்தே. முருகா என்ற முருகப்பெருமானின் திருவரியை தொட்டு வணங்குகிறோம். காலப்புருஷனுக்கு ஏற்று என்று சொல்லக்கூடிய மறைமுக ஸ்தானம்தான் விருச்சிக மனை. இந்த மனையில்தான் ராகு பகவான் அதி உச்சம் பெற்று இந்த கரும்பாம்பு என்று சொல்லி ராகு பகவானும் கேதுபானும் பூமி மனை ஸ்திரச்சொத்து புதைபொருள் யோகத்தை பூமியில் தன்னகத்தே திரவியங்களை வைத்துக் கொண்டுள்ளார். இந்த ராசி அனுஷ நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் கேட்டை நட்சத்திரமும் உள்ளடக்கியது. மகா யோகம் பெற்ற ராசி. இந்த ராசியில் செவ்வாய் பகவான் அதி ஆட்சி பெறுகிறார். திருச்செந்தூர் செந்தில்லாண்டவர் வழிபட வேண்டிய ராசி. இந்த பூர்வ ஜென்ம ரகசிய யோகங்கள் பெற்ற மறைமுக ஒளிப்படங்கள் பெற்ற திக் விஷயங்கள் பெற்ற இந்த விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மகா தனயோகக்காரர்களாகவும் மகா கெட்டிக்காரர்களாலும் இப்பூமியில் இருக்கின்றார்கள், இருந்த வண்ணம் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் இந்த 2025 இவருடைய வாழ்க்கையில் ஏறுமுகம் இறங்குமுகமும் 8 மாத காலையில் இருந்த வண்ணம் இருந்தன. நாளை முதல் இவர்கள் வாழ்க்கையில் ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் தன்னுடைய 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெறுகின்றார். அதனுடைய ஏற்கனவே செம்பாம்பு என்று சொல்லி கேது பகவான் இருக்கின்றார். ஆவணி 5 சுக்கிர பகவான் அவருடைய 9ஆம் மனைக்கு வருகின்றார். அதாவது ராசிக்கு 9 வரும்பொழுது ஓவியமான லட்சுமி யோகத்தையும் தர ஆயத்தமாகிவிட்டார். நான் ரெடி, நீங்கள் ரெடியா என்று சொல்லிவிட்டார். 10இல் உள்ள சூரியன் இவர்களுக்கு பதவி யோகத்தை தருவதோடு அரசியல் நிதர்சனமான பதவியும் இராஜாங்க பதவி யோகத்தையும் கெஜெட் ஆபீசர் போன்ற மிகப்பெரிய ராஜாளும் தன்மையையும் இந்த காலகட்டங்களில் வைத்து விடுவார். சிலரை சிரசொத்து யோகத்துக்கு அதிபதியாக வைத்திருவார், சிலரை நாடாளி யோகம் பெற்றவராக வைத்திருவார், சிலரை பேர்ப்புகள் போற்றும் மன்னராய் வைத்திருவார். அழகில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களின் தொடர்பும், பெண்களாக இருந்தால் ஆண்களின் தொடர்பும் இருக்கும். அழகிகளின் தொடர்பும் ஏற்படும். காதலில் உல்லாசம் ஏற்படும். காதலில் பிரியர்களாக இருப்பார்கள். காதலில் நிம்மதியை தேடுவார்கள். காதலே நிம்மதி, காதலே நிம்மதி என்று சொல்லும் அளவுக்கு வேறு காதலில் நிம்மதியை தேடக்கூடிய நேரங்களை இந்த சுக்கிர பகவான் 9 என்று சொல்லி தண்ணீர் வெட்டு வரும் பெண்வழி ஆதாயத்தை தர ஆயத்தமாகிவிட்டார். இந்த காலகட்டங்களே இந்த காலகட்டங்களில் மகா யோக்கியம் பெற்றவர்கள் ராசியில் இந்த தனுர் ராசி இந்த சூரிய பயிற்சியால் மிகப்பெரிய ராஜ யோகங்களை இந்த காலங்களில் தர ஆயத்தமாகிவிட்டார்கள். நான் ரெடி, நீங்கள் ரெடியா என்று சொல்வது போல இந்த சுக்கிர பகவான் 9லிருந்து ஓவியமான நல்ல பலன்கள் தர ஆயத்தமாகிவிட்டார். 11 கூடிய புதன் பகவான் ஆவணி 5ஆம் தேதியிலிருந்து ஆவணி 10ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் உட்காரும் பொழுது பல வழி வருமானமும் பல வழிகள் சிறச்சொத்து யோகமும் மிகப்பெரிய பெண்களால் ஆதாயமும் தொழிலில் சில வெளிநாடுகளில் வெளிமாநிலங்களில் சென்று கிளைகளை நிறுவக்கூடிய நேரமும் இந்த காலகட்டத்தில் வரும். சிலருக்கு இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு பெரிய தொகை பெறும். சிலருக்கு நீர்வழி ஆதாயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த ஆவணி 30க்குள் இந்த விருச்சிக ராசிகர்களுக்கு எதிர்பாராத தனபரவும் பணபரவும் கிடைத்து மகா தனயோகம் பெற்றவராய் மாறிவிடுவார்கள் என்பது நிதர்சனமாக உண்மை. இவர்களுக்கு பல வழிகளில் வனம் சுழற்றி அடித்து இவர்கள் மிகவும் பெருமூச்சளவுக்கு பெருந்தனத்தை வாரி குவிக்க போகிறாங்க. இந்த விருச்சிக ராசி உதித்த மகா வியூகங்கள் பெற்ற மகா யோகக்காரர்கள் என்றே நாம் கூறலாம். இவர்களுக்கு 3 என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் தனாதிப 3 கூடிய சனீஸ்வர பகவானும் 4 உட்கார்ந்து பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோம்
வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதரணையா வாங்கிடுவான் இன்னது கேளு தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி மாசில்லா மண்டபனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று பொலிப்பாணி சித்தர் கூறிய போல இவர்கள் நாடி உள்ள சனியும் ராகும் இவர்களுக்கு மிக பல வழிகளில் சதுர்த்த கேந்திரமான ராஜயோகத்தை கொடுத்து இந்த 30 நாட்கள் தேர் போன்ற மாளிகை போன்ற வீடும் தேர் போன்ற வாகனமும் வாங்கக்கூடிய யோகத்தையும் சிலருக்கு அடுக்குமாடி சிற சொத்து வாங்கக்கூடிய லாட்டரியில் பொதுவில் கிடைக்கிற நிறமும் கிடைத்து இந்த ஆவணி 30க்குள் ஆவணி மாதம் பிறந்ததம்மா அற்புத மாதம் கொண்டாடுவோம் ஆவணி மாதம் பிறந்ததம்மா இந்த அற்புத மாதத்தை கொண்டாடுவோம் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் எண்ணிலா துன்பம் நீங்கி வாழ போறீங்க நீங்கள் எண்ணிலா துன்பம் நீங்கி வாழ போறீங்க என்று சொல்லபோல நீங்கள் உங்களுடைய துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகி அன்பாய் பண்பாய் ஆதரவு பெற்றவராய் வளம் வர போறீங்க இந்த 30 நாட்களுக்குள் பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து நீங்கள் யார் என்பதை நிரூபிக்க போறீங்க இந்த காலகட்டங்களில் சூரிய பகவான் வழி ஓம் சூரியாய நம என்று நீங்கள் தினந்தோறும் சூரிய பகவான் நமஸ்கார் செய்து வாருங்க முடிந்தால் ஆடுதுறை கும்பகோணம் சென்று அங்குள்ள சூரியனார் ஆலயம் ஒரு ஞாயிறு சென்று 46 தாமரை மலர்களை அர்ச்சித்து அப்பன் சூரிய பகவானை வழிபட்டு பெறும் பொழுது உங்களுக்கு ராஜயோக பதவி கிடைக்கும் சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிரி போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆண்டலை வழங்கும் ஆதவா போற்றி நபக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரந்தரும் கதிரவா போற்றி போற்றி என்று நீங்கள் மனதார எப்பன் சூரிய பகவானை வழிபட்டு பெறும் பொழுது யோகம் பல கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தங்காபரணம் தொழில் பண்ண போறீங்க தங்கத்தை வாங்கி குவிக்க போறீங்க தங்கத்தை மறுபடுவீங்க பொன்னாபரணை சக்கரவர்த்தியாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் போறீங்க உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிலேயே உங்கள் ராசிக்கு 6 கூடிய செவ்வாய் பகவான் ஆமணி 29 மறுதான் உங்களுடைய பிரச்சனைலாம் சால்வுக்கு வரும் மண்மனை பிரச்சனை சால்வு கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ் தீர்வுக்கு வரும் மேலும் உங்கள் ராசிக்கு லக்ன 10ஆம் இடத்துல கேது பகவான் என்று ஞானமாய் செயல்பட்டு நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்து வந்தால் இந்த காலங்களில் வெற்றியை சுதந்திரிச்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த ஆவணி 30க்குள் அதிர்ஷ்டமான காற்றடித்து நீங்கள் பல வழிகளில் பணம் கிடைத்து உங்களை சுழட்டி அடித்து மிகப்பெரிய தனவந்தரா என்றும் ராஜாவை வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை